வாமா. என்னங்க என்ன கண்ணம்மா பாக்குற? வித்தியாசமா இருக்குப்பா. வித்தியாசம் உன் பார்வையில தான் இருக்கு, வார்த்தையில இல்ல. வாமா. அப்பா, என்ன கண்ணம்மா? ரணப்படுத்திட்டேனப்பா. ஏன் கண்ணம்மா அப்படி கேக்குற? தெரியலப்பா, எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியுது. உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன்னு. அத நான் தெரிஞ்சு செய்யலப்பா. என்ன அறியாம நடந்துருச்சு. அப்பா, அத நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. எப்ப தெரியுமாப்பா? என்ன பார்க்க வந்து நீங்க கண்ணீர் விட்டீங்களே, அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. கண்ணம்மா, என் கண்ணீருக்கு விலை இல்லடா. ஆனா என் பாசத்துக்கு ரொம்ப விலை. அதுக்கான விலையை யார் கொடுக்கணும் தெரியுமா? என் கண்ணம்மா நீ தான் கொடுக்கணும். அப்பா, என்னப்பா இப்படி சொல்றீங்க? முடியாதுப்பா. உங்க பாசத்துக்கு நான் இப்படிப்பா விலை கொடுக்க முடியும்? முடியாதுப்பா, முடியாதுப்பா என்னால. பா, நான் தெரிஞ்சோ தெரியாமலும் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அது கோவத்தில் எடுத்த முடிவுப்பா. நீங்க நினைச்சீங்களா நான் உங்களை விட்டு போய் நல்லா இருந்துருவேன்னு? இல்லப்பா. அப்பா, உங்க பொண்ணுகிட்ட விலை கேட்காதீங்கப்பா. என் உயிரை வேணா கேளுங்கப்பா, நான் தரேன்ப்பா. ஆனா விலை கேட்காதீங்கப்பா. கண்ணம்மா, என்னடா இப்படி பேசுற? உன் உயிர் கேட்கறதுக்காக நான் உனக்கு உயிர் கொடுத்தேன்? கண்ணம்மா, நான் பெத்த புள்ளடா நீ. அப்பா மேல உனக்கு கோவம் வரலாம், எனக்கும் உன் மேல கோவம் வரலாம். கோவம்ன்றது பகையில வர்றது இல்லடா. உனக்கு என் மேல இருக்கிற பாசத்தினாலையும் எனக்கு உன் மேல இருக்கிற பாசத்தினாலும் தான். இது அன்புடா, குடும்பம். உயிரை கொடுக்கறதுக்கான வாழ்க்கை இல்லை இது. அதுவும் எனக்காக நீ கொடுக்க கூடாதுடா. உனக்காக நான் கொடுப்பேன். என்னப்பா, ஏப்பா இப்படி சொல்றீங்க?
ஏன் மகளே, நீ பேசலாம், நான் பேசக்கூடாதா? தப்புப்பா, நான் தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. மன்னிக்கிறதுலாம் இருக்கட்டும் கண்ணம்மா. ஆனா ஒரு விஷயம், மறந்து கூட இப்படி ஒரு வார்த்தைய அப்பா கிட்ட சொல்லக்கூடாது. தாங்க முடியாதுடா என்னால. இல்லப்பா, இனிமே சொல்ல மாட்டேன்ப்பா. சரி கண்ணம்மா, தெரியாம சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கிற, அவ்வளவுதான். சரியா? போடா, நீ போய் ரெஸ்ட் எடு. அப்பா, அன்னைக்கு வரமாட்டேன்னு சொன்ன அம்மா இன்னைக்கு எப்படிப்பா அதே ஆசிரமத்துக்கு வந்தாங்க? உன் அம்மா கோயிலுக்கு போயிருக்கா, அவகிட்ட கேளு. அருண், உங்களோட சின்ன வயசுல உங்க அத்தைய நிராதரவா விட்டுட்டு போன உங்க மாமா திரும்பி வந்திருக்கான்ப்பா. என்னப்பா சொல்றீங்க? செத்து போயிட்டதா திதி கூட பண்ணிருக்கமேப்பா. இல்ல அருண், அவன் செத்து போனதா நமக்கு தகவல் வந்துச்சு. அதை வச்சு முடிவு பண்ணி எல்லாத்தையும் செஞ்சோம். போனவனாவே இருந்திருக்கலாம். இனிமே தான் பிரச்சனையே. அவன் நல்லவனும் இல்லை, நம்பிக்கையானவனும் இல்லை, மோசமானவன், மோசடியானவன். இந்திராவுக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்து பிரசாத் பிறந்த கொஞ்ச நாள்லயே அவங்கள அம்போன்னு விட்டுட்டு போனவன். அவனுக்கு நம்ம குடும்பமே பிடிக்காதுப்பா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம் அருண், மனசாட்சியே இல்லாதவன். ஒரே தங்கச்சி ஆச்சேன்னு அன்னைக்கு இருந்த என் சக்தியை மீறி எவ்வளவோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கொஞ்ச நாள்ல அவன் செஞ்சிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு காணாம போயிட்டான். போனவன் உங்க அத்தையோட நகையையும் தூக்கிட்டு போயிட்டான்.
எங்க போனா என்ன ஆனானே தெரியல. திடீர்னு ஒரு தகவல் வந்துச்சு, அவன் செத்துட்டான்னு. அன்னைக்கு விதவ கோலத்துக்கு ஆளானவன் தான்ப்பா உங்க அத்தை. இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து நிக்கிறானா, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்பா. அப்பா, அதனால நம்ம கவிதாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமாப்பா? வராதுன்னு சொல்ல முடியாது, வரும், வரலாம். இவன் வந்தத இந்திராவோ கவிதாவோ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லல. அவன் வீட்டுக்கு போனானா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா என்ன வந்து பார்த்தான். பிரசாத் கவிதாவை கல்யாணம் பண்ணதை பத்தி ஆவேசப்பட்டு பேசினான், கோவப்பட்டு கத்துனான். அவனுக்கு நம்ம குடும்பம்னாலே பிடிக்காத சூழ்நிலை. அதனால கவிதாவுக்கு பிரச்சனை வரலாம். ஏன் இந்திராவுக்கு கூட வந்தாலும் ஆச்சரியப்படத்துக்கு இல்லை. இப்ப என்ன பண்ணலாம்ப்பா? தெரியல அருண். நான் வான் பண்ணி அனுப்பியிருக்கேன். நம்ம வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கு அவன் பத்தி தெரியாது, அதனால தான் இதை உன்கிட்ட சொல்றேன். எதுக்கும் நீ கவிதா கிட்ட பேசிப்பாரு, என்ன நடக்குதுன்னு புரியும். சரிப்பா. அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அவன் கதைய. வாங்க ஜெனரல் மேனேஜர். கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இல்லம்மா, வழியில கொஞ்சம் வேலை இருந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு. அப்போ ஆபீஸ் உங்களுக்கு முக்கியம் இல்ல? என்னம்மா, என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? இது நான் கேக்குற முதல் கேள்வி. நியாயமா சொல்ல போனா இது கேள்வியே இல்ல. அம்மா மேல உரிமை எடுத்துக்கிட்ட ஒரு மகளோட ஆதங்கம், அவ்வளவுதாமா. ஆனா மனசுக்குள்ள நிறைய கேள்விங்க இருக்கு. அந்த கேள்விங்கெல்லாம் எனக்கா வந்ததில்ல, நீங்க உருவாக்குனது. ஸ்னேகா, உன்னை உருவாக்குன என்கிட்டயே கேள்வியா? அம்மா, கேள்வி கேட்கறதுக்கும் உருவாக்குறதுக்கும் சம்பந்தமே இல்லம்மா. உன் வயித்துல வளர்ந்தவமண்ணா, உண்மைதானே அது? உனக்கு அதுல எந்த கேள்வியோ பதிலோ இல்லைல்ல? கருவுல சுமந்து தோள்ல தூக்கி வளர்த்து என் நினைவு தெரியாத காலத்துல எனக்கான எல்லா தேவைகளையும் பண்ணி என்ன ஒரு ஆளாக்கி
என்னையும் ஒரு மனுஷிய உருவாக்குனது நீதானம்மா. வார்த்தைகளோட வலிமைய எனக்கு கத்து கொடுத்தது அப்பா. ஆனா வாழ்க்கையோட அர்த்தத்தை எனக்கு கத்து கொடுத்தது யாரு? நீதானம்மா. சுகமோ துக்கமோ ரெண்டையும் சரிசமமா பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தது யாரு? நீதானம்மா. சொந்தம், பந்தம், உறவுகள் எதுவுமே இல்லாம, இல்ல எதுவுமே எனக்கு தெரியாம உங்க 2 பேருக்கு மட்டுமே செல்லமா என்ன வளர்த்தது யாருமா? நீதானம்மா. ஆமாம்மா, எல்லாமே நான் தான். நீ இல்லாம எனக்கு வேற உலகமே தெரியாது. நீதான் எனக்கு எல்லாம். என் வாழ்க்கை, என் ஜீவன், என் சுவாசம், என் சந்தோஷம். எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருந்தா அதுவும் நீதான். உன்னோட மகிழ்ச்சி, உன்னோட வளர்ச்சி, உன்னோட குடும்பம் எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறவ நான் தான். தெரியுமா, எல்லாம் தெரியும். எனக்காக நீ எல்லாமே செஞ்சிருக்க, எல்லாமே செய்வ. ஆனா நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சியே, அது ஏமா? அது அது வந்து செய்யக்கூடாதுன்னு இல்லம்மா, செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா. இல்லம்மா, செய்யணும், செஞ்சுதான் ஆகணும். அம்மா, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இப்ப கேக்குறேன். மத்ததெல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறேன். அன்னைக்கு நான் கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னு சொன்னியே, அந்த ஆசிரமத்துக்கு என்ன தேடி ஏமா வந்த? கண்ணம்மா, நீ ஏன் வளர்ப்புடா? எப்படி உன்னை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியும்? நான் வளர்ப்பா, பிறப்பா? கண்ணம்மா, என்னடா இப்படி கேட்டுட்ட? இல்லம்மா, பெத்தவன் நீ, வளர்த்தவன் நீ, அதெல்லாம் சரிம்மா. உன் வயித்துல உருவான கருவோட ஆசைய ஏமா நீ புரிஞ்சுக்கல? அதுதாம்மா என் கேள்வி. என்னம்மா பேச மாட்டேங்கிற? எல்லா கேள்விக்குறிகளையும் ஆச்சரியக்குரிய மாத்திரிய அம்மா ஏன் இப்ப அமைதியாயிட்டாங்க? மௌனத்தின் சிறகுகளுக்கு மத்தியில வார்த்தைகளோட கூறு உடைஞ்சு போயிடுமா?